This video is sponsored by Eduquiz. Eduquiz is the online course of the digital marketing, stock market, etc. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, next topic, nature of roots of a quadratic equation. அதாவது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக நேச்சராக எப்படி ரூட்ஸில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதில் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு எக்ஸ்பைன் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னென்னா -b + r மைனஸ் √b² - 4ac / 2a. இந்த இதில் ரூட்டுக்குள்ளே இருக்க இந்த வேல்யூ மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம். இதை தான் டிஸ்கிரிமினன்ட் சொல்கிறோம். அந்த டிஸ்கிரிமினண்ட்டை டெல்டா அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணுறோம். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது அந்த டிட்டர்மினனை பொறுத்து அந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி கிடைக்குங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வந்து b² - 4ac நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த டெல்டா வந்து > 0வாக கிடைக்கும்போது உங்களுக்கு ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸும், டெல்டா ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸும், <0வாக இருக்கும்போது ரூட்ஸே இருக்காது, ரியல் ரூட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரடிக், 3 குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன்னா ஒன்றையும் அப்படியே கம்பேர் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கலாங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அது நார்மல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன, x² + bx + c = 0. இதோட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது a,b,c-யோட வேல்யூஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கும் போது அது என்ன வேல்யூ, del = b² - 4ac. bங்கிறது -1 -1 the whole square வந்து +1 வந்துடும். அப்போ இந்த இடத்துல 4 × -20 × 1ன்னு வரும். இங்கே இருக்க மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆயிரும். அப்போ +18 வந்துடும். இதை ஆட் பண்ணும்போது 81. ஸோ அதனால் இது > 0. அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் வந்து கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் இதில் ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். b² - 4ac ஃபார்முலா போடுறோம். அதாவது வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது = 0ன்னு கிடைக்கிது. அப்போ அது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்குது. தேர்ட் ஒனில் சேம் b² - 4ac ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது <0ன்னு கிடைக்கி. அப்போ இதில் நாட் ரியல் ரூட்ஸ். இந்த மாதிரி 3 விதமாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. இப்போ அடுத்து வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருந்துச்சுன்னா கேயோட வேல்யூ என்ன, இன்னொரு இதில் நோ ரியல் ரூட்ஸே இல்லாமல் இருந்தால் அந்த கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஈக்குவேஷன் வந்து ரியலாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. அப்போ டெல் வந்து = 0வாக இருக்கணும். அதில் வந்து ஏபிசி எழுதிக்கிறோம். டெல்டா = 0ங்கிறது b² - 4ac = 0ன்னு அர்த்தம். அதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். -8k + 4 the whole square - 4 × 81 × k = 0. இப்போ இது a + b the whole square = a² - b a² + 2ab + b²ங்கிற ஃபார்மேட்டில் இதை பிரித்து எழுதியிருக்கோம். இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். கேல்குலேட் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணி எழுதும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. இதில் எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அதனால் டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து செப்பரேட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 ரூட்ஸ் கிடைக்குது. அப்போ கேயோட வேல்யூ ஒன்று 1/16ஆவோ இல்லை கேயோட வேல்யூ 4ஆவோ கிடைக்கும். ரெண்டாவது ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனுக்கு நோ ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நோ ரியல் ரூட்னா <0ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் b² - 4ac வந்து <0ன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு a என்ன, b என்ன, c என்னன்னு முதல்ல ஃபைண்ட் பண்ணிட்டோம்.
வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும்போது இஃப் ஆல்ஃபா லெஸ் தென் பீட்டா, ஆல்ஃபா வந்து பீட்டாவை விட கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி லெஸ் தென் 0வாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ வந்து ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணி -5 லெஸ் தென் கே லெஸ் தென் 7 அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.42 ப்ரூவ் தட் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன் ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது நோ ரியல் ரூட்னு கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இதில் பிஎஸும் கியூஆரும் ஈக்குவலாக இருந்தால் அந்த ரூட்டு வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நோ ரியல் ரூட் அப்படிங்கும்போது அது வந்து லெஸ் தென் 0 அப்படிங்கிறது தான் ப்ரூவ் பண்ணணும். ஏபிசி எடுத்துக்கிறோம். லெஸ் தென் 0ங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டெல் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். டெல் வந்து b² - 4ac. இதில் b²ங்கிறது 2, bங்கிறது 2 × pr + qs the whole square -4 × p² + q² r² + இதை வந்து a + b the whole square பண்ணுறோம். 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, அதனால் இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்குது. இதை ஒரு வேல்யூவாக மல்டிப்ளை பண்ணுறோம். p² × r², p² × s², q² × r², q² × s². அதுக்கடுத்து இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்த சேம் இங்கேயும் 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே எந்த வேல்யூலாம் கேன்சல் ஆகும்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். அட் த சேம் இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம். மீதி இருக்க 2 வேல்யூ எழுதிக்கிறோம். இது எல்லாத்துலேயும் -4 காமனாக எடுக்கிறோம். -4 காமனாக எடுத்தோன்னா p² s² மட்டும் இருக்கும். இங்கே q² r² மட்டும் இருக்கும். மைனஸ் இந்த வேல்யூ -2pr qsன்னு வரும். அப்போ -4 × ps - qr the whole squareன்னு வரும். இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால இது லெஸ் தென் 0ன்னு கிடச்சிச்சு. ஸோ அப்போ அதுன்னு ரூட்ஸ் வந்து நாட் ரியல்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் இதில் என்ன பண்ணுறோம், இது ரெண்டும் ஈக்குவல்னால் ஏதாவது ஒரு வேல்யூவை மாற்றி எழுதுகிறோம். ஒன்று பிஎஸ்க்கு பதில் கியூஆர்னோ, கியூஆருக்கு பதில் பிஎஸ்னோ போடுறோம். நாங்கள் இங்கே வந்து பிஎஸ்க்கு பதில் கியூஆர் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். QR - QR the whole square வருது. இதுக்கு 0ன்னு வந்துடும். எனிதிங் மல்டிப்ளிகேஷன் 0ங்கும் போது 0 தான் வரும். 0ன்னு வரும்போது நமக்கு தேவையான ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கிடச்சிரும். எக்ஸசைஸ் 3.313 டிட்டர்மைன் த நேச்சுரல் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஒரு 4 குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட் த சேம் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஏபிசி கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். அதிலிருந்து டெல்லி கோட்டு b² - 4ac எழுதிட்டோம். b²ங்கிறது bங்கிறது 11 -4 × 2 × 5 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இது வந்து 121 - 120ங்கும் போது 1. அப்போ டெல் கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. அப்போது ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் x² - x சேம் எல்லாத்துலேயும் ஏபிசி கண்டுபிடிக்கிறோம். டெல் ஈக்குவல் டு b² - 4ac கண்டுபிடிக்கிறோம். இது கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ரியல் அண்ட் அன்இக்வல். அடுத்ததும் அதே மாதிரி ஏபிசி கண்டுபிடிக்கிறோம். b²க்கு பதில் 3² -3² போடும்போது 9 கிடைக்குது. -4 × 3√3c √2 வந்து இது √2 மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு கிடச்சிரும். 4 × 2 வந்து 8, 8 × 3 வந்து 24 லெஸ் தென் 0வாக கிடச்சதுனால இதுக்கு ரியல் ரூட் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஏபிசி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். 6√2 the whole square போடும்போது 6 6 36 √2 × √2 போடும்போது √2 × √2 போடும்போது 2. ஸோ அதனால் 72. 4 × a × c போடும்போது 9 × 2 வரும். அப்போ இது 0ன்னு கிடச்சிருச்சு. ஆனால் ரியல், அதனால் இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு கிடைக்குது. 5th சம் வந்து 9a² b² ஈக்குவேஷன் குவாட்ரிக் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. a b cன்னு தனித்தனியாக எழுதிட்டோம். அட் த சேம் b² - 4ac எழுதுகிறோம். b²ன்னு எழுதும்போது 24 × 24க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது 5 7 6. இது எல்லாமே ஸ்கொயரில் இருக்கும். அட் த சேம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது அதே வேல்யூ கிடைக்குது. அதனால 0ன்னு கிடைக்குது. அப்போ இதுக்கு ரியல் ரூட் இல்லை. சாரி, இது வந்து மிஸ்டேக்கு. இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0வாக வரும்போது ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k ஃபார் விச் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ஆர் ரியல் அண்ட். இங்கே 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம், ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏபிசி எழுதிக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும்போது ஈக்குவல் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அப்போ பி ஸ்கொயர் இங்கே என்னது 2k, 4k ஸ்கொயர் வரும். மைனஸ் 4 இன்ட்டு 5k மைனஸ் 6 இன்ட்டு 1. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 4 இன்ட்டு 5k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணும்போது 20k ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் 4 டிவைட் பண்ணும்போது k ஸ்கொயர் மைனஸ் 5k ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதை வந்து செப்பரேட் பண்ணும்போது k மைனஸ் 2 இன்ட்டு k மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ k வந்து 2 and 3 வரும். அட் த சேம் இந்த சம்மும் ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ரியல் அண்ட் இது ஈக்குவலாக இருக்கிறதுனால டெல் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயரோட வேல்யூ இந்த எழுதிட்டோம். minus 4 into k into 16 equal to 0. இதை வந்து a plus b the whole square formatல a square plus 2ab plus b square அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு மீதி இருக்க வேல்யூ எழுதியிருக்கோம். எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ணுறதுனால 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதை செப்பரேட் பண்ணோன்னா 1 இல்லைனா 1/9 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்து தேர்ட் சம். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. இது ரியலாகவும் இருக்குது ஈக்குவலாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் பிஏசிங்கிறது அரித்மெட்டிக் ப்ராசஸ்ன்னு வரும். அரித்மெட்டிக் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2. அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆர்டரில் இருந்தால் பிஏசி. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா a மைனஸ் பி ஈக்குவல் டு a மைனஸ் சி அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். சி மைனஸ் பி அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஏபிசி எழுதுகிறோம். அந்த ஈக்குவேஷன் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால டெல் ஈக்குவல் டு 0. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac-யும் 0. இப்போ பி ஸ்கொயருங்கிறது பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரித்து எழுதியிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா இந்த ஆன்சர் கிடைக்குது. இப்போ இதில் அடுத்த ஸ்டெப்பில் 4 உள்ள மைனஸ் 4 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். சப்ராக்ஷன் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத எழுதிக்கிட்டோம். அப்போது இந்த டேர்மை வந்து எப்படி எழுதலாம்னா பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது எல்லாத்தையும் 4a காமனாக இருக்கிறதுனால எடுத்துட்டோம். இது ரெண்டுலேயும் 4a காமனாக எடுத்தோன்னா b ப்ளஸ் சின்னு வரும். இந்த 4a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த ரெண்டுலேயும் b ப்ளஸ் சி இருக்குது. அப்போது இதை எப்படி எழுதலான்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மில் இருக்கிறதுனால a மைனஸ் பின்னு கொடுக்கணும். இந்த ஏக்கு பதில் இங்கே b ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிறோம். பி ஸ்கொயருக்கு பதில் 4a ஸ்கொயர்னு எடுத்து அப்போ 2aன்னு வரும். அப்போ p ப்ளஸ் சி மைனஸ் 2a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். அப்போ b ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2a வந்து a ப்ளஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ ஒரு a லெஃப்ட் சைடில் வரும்போது b மைனஸ் ஏ, இந்த சி அங்கே போகும்போது a மைனஸ் சி. நம்ம வந்து அதில் பார்ப்போம் இல்லையா, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், இந்த ரெண்டும் டி ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஏபின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுலேருந்து பிஏசிங்கிறது ஏபின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், இஃப் a, b are real, then show that the roots of the equation a minus b into x square minus 6 into a plus b into x minus 9a minus b equal to 0 are real and unequal. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஏபிங்கிறது ரியலாக இருக்குது. அதோட ரியல் ரூட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு கண்டுபிடிக்கணும். அன்ஈக்குவல்னால் கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறது தான் ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருந்தால் கிரேட்டர் தென் 0. அப்போது நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடியது கிரேட்டர் தென் 0ங்கிறது ஏ என்ன, பி என்ன, சி என்ன 3 எழுதியிருக்கோம். ஏ வந்து ஏ மைனஸ் பி, பி வந்து மைனஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, சிங்கிறது மைனஸ் 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கான்செப்டில் எழுதுகிறோம். ஏக்கு பிக்கு ஸ்கொயர் பண்ணும்போது இந்த டேர்ம் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து ஏ மைனஸ் பி, சி வந்து மைனஸ் 9 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ன்னு வந்துடும். இதை உள்ள ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ அதனால் அதை பிரித்து எழுதுகிறோம். அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரை பிரித்து எழுதுகிறோம். எழுதும்போது இந்த மாதிரி கிடைக்க
கேன்சல் பண்ணது போக பேலன்ஸ் எழுதுகிறோம். 72 காமனாக எடுப்போம். காமனாக எடுக்கும்போது 72 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு கிடைக்குது. இது வந்து கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ரூட் வந்து ரியலாகவும் அன்ஈக்குவலாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு இஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இது தான், இது ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்குது, எய்தர் ப்ரூவ் தட். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா a 0வாவோ இல்லை இந்த டேர்மாவோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஏபிசி எழுதிட்டோம். இந்த ரூட் வந்து ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் பி ஸ்கொயருக்கு பதில் அந்தந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். பி ஸ்கொயருக்கு பதில் -2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இப்போ நான் மாற்றி எழுதிக்கிறேன். இங்கே இடம் இல்லைங்கிறதுனால நான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஏ ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயரு. நெக்ஸ்ட் இதை உள்ள ஒரு வேல்யூவாக, அதாவது பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர், ஏ இன்ட்டு சி க்யூப், ஏ இன்ட்டு பி க்யூப், ஏ ஸ்கொயர் இன்ட்டு பிசி, இந்த மாதிரி டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை பிரித்து எழுதுகிறோம். a பவர் 4 -2a ஸ்கொயர் பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இப்போ இந்த 4ஐயும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். கேன்சல் பண்ணது போக எதெல்லாம் கேன்சல் ஆகும்னா 4bc ஸ்கொயர் 4bc ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் சிசி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறதுல எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டையும் பண்ணும்போது 12ல் வரும் வேல்யூ. எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணும்போது இது வந்து a பவர் 4ன்னு வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 12ல் இருக்கிறதுனால 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறதுனால -3a ஸ்கொயர் பிசின்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது 4ஆல் டிவைட் பண்ணால் ஏசி க்யூப், இங்கே ஏ பி க்யூப் ஈக்குவல் டு 0ன்னு வரும். எல்லாத்துலேயும் ஏ காமனாக எடுத்துடலாம். இதை மட்டும் விட்டுட்டு மற்ற 3லேயே எடுக்கலாம். இப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப்னு கிடைக்கும். இந்த டேர்ம் மட்டும் -3a ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது ரைட் சைடில் போகும்போது 3a ஸ்கொயர் பிசின்னு வருது. இங்கே இருக்க ஒரு ஏவும் இங்கே இருக்க ஒரு ஏயும் கேன்சல் ஆகி இது கிடைக்குது. இது ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னொரு டேர்ம் வந்து a ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டேர்ம்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா a க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் -3abc ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போது இப்படி எடுத்துக்கிட்டோன்னா a ஈக்குவல் டு 0, இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு ரெண்டாக எடுத்துக்கலாம். அப்போ a ஈக்குவல் டு 0வும் கிடச்சிரும், இந்த டேர்மும் ஈக்குவல் டு இந்த டேர்மும் கிடச்சிரும். அதாவது இது மைனஸில் இருந்து இந்த டேர்ம் வந்து -=0ன்னு வரும். ஸோ அப்போது இந்த டேர்மை ரைட்டில் கொண்டு போய் எழுதணுன்னா தேவையான ப்ரூஃப் கிடச்சிரும். ரெண்டுமே கிடச்சிரும். தேங்க்யூ.